ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். இல்லை, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு புத்தக கண்காட்சியோட கண்டினியூஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நிறைய புக்ஸ் எல்லாம் அடுக்கி அடுக்கி வச்சுருக்காங்க. பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ அதோட பார்ட் 2 பார்க்கலாம். ஒவ்வொரு கதையும் அழகழகாக இருக்கும். எனக்கு கதையே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்மளாக படிக்கிறத விட ஒருத்தங்க படித்து சொன்னால் சூப்பராக இருக்கும். அதோட சுகமே வேறு தான். யாரெல்லாம் பாட்டி, அம்மா அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க கதை படித்து சொல்லி கேட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் கதை சொல்லுவாங்க. சில நேரம் நானும் நிறைய கதை சொல்கிறது உண்டு. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் கதை சொல்கிறதுக்கு உங்களுக்கே நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு மழலையாக அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் கொஞ்சம் கதை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு ஒரு மேட்சாக இல்லைனாலும் ஒரு மழலையாக கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேக்ஸ் எல்லாம் இருந்தது. எம்ப்ராய்டரி பேக்ஸ் மணி. இந்த கடையை காலியாக சும்மா ஏதோ கொட்டி வச்சுருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம அப்படியே புக்ஸு, போன வீடியோ ஃபுல்லாக புக்ஸு, இந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் கலைகள் அந்த மணி இதாக பார்ப்போம், சரிங்களா? இந்த இதில் கொஞ்சம் நம்பர்ஸ் அந்த மணி, கொஞ்சம் கேம்ஸ் மணி இருந்தது. இதெல்லாம் சும்மா விற்கிறதுக்கு இல்லாமல் வந்து பார்த்துட்டு செஞ்சுட்டு ரசிச்சுட்டு போகிற மணி உள்ளதாக இருக்கும். பார்த்திங்களா? பார்க்குறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. ரோடு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. வெஜிடபிள்ஸ் இது பார்த்திங்கன்னா பூ இருந்தது, பூமி இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, சூப்பர்னு சொல்லிவிட்டு நானும் வெளியே வந்துட்டேன். அப்படியே எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு ஆர்ட்டு கிராஃப்ட் அந்த மாதிரி இருந்தாலே எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஃபுல்லாக புக் ஷாப்ஸ் தான். நான் அந்தளவுக்கு இந்த பக்கம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புக்ஸ் அந்தளவுக்கு காட்டலை. போன வாட்டியே காட்டி போர் அடிச்சிட்டேன். அதனால் இந்த அட்டை புக்ஸ் வேண்டாம், வேறு ஏதாவது காட்டுவோம். நான் சொன்னேன் பார்த்திங்களா, பார்த்திபன் கனவுன்னு போன வீடியோவில் சொன்னேன். இதுதான் பார்த்திபன் கனவு அப்படிங்கிற ஒரு புக்கு. இது பொன்னியின் செல்வன் கீழே இருக்கிறது. 5 பாகமும் சேர்ந்து ஒரே பாகம். எல்லாமே ரெண்டுமே ஒரு நல்ல புக்ஸ் தான். இந்த இதில் பார்த்திங்கன்னா குட்டி பிள்ளைங்களுக்காண்டி, அதாவது 1 வயசு 2 வயசு குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான புக்ஸ் மணி. பார்த்திங்கன்னா இந்த ஒரு பொம்மையை கொண்டு போய் அதை இப்போது ஒரு பக்கம் எலி இருக்கும், இன்னொரு பக்கம் சீஸ் இருக்கும். இந்த எலியை கொண்டு போய் சீஸ்கிட்ட சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி இந்த ஒரு புக்கு, இந்த புக்கை கொண்டு போய் அப்படியே அந்த ஓட்டையில் சேர்த்து அப்படியே ஒவ்வொரு பக்கமாக கொண்டுட்டு வர மணி. அந்த மணி ஒரு புக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. குட்டி குழந்தைங்களுக்கானது மணி பாருங்கள். ஒவ்வொன்றும் அப்படியே அந்த மணி குட்டி குழந்தைங்களுக்கான மணி தான். அந்தளவுக்கு ஸ்டோரியோ எதுவும் இல்லை. இதை பார்க்கறதுக்கே ஆனால் கொஞ்சம் க்யூட்டாக இருந்தது. இன்னொன்று இருந்தது பார்த்திங்கன்னா கலரிங் புக்ஸ், இதெல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருந்தது, அது அந்த பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அதை டச் பண்ணோன்னா அந்த பூனை மணி சத்தம் வரும். இந்த இதுதான் கிட்டன் அப்படின்னு இருக்கான். இதில் அந்த பக்கம் ஸ்பீக்கர்னு கொடுத்துருக்காங்க. இதை டச் பண்ணோன்னா மியாவ் மியான்னு கத்துது.
அதுக்கப்புறம் பிரின்சஸ் கலரிங் புக் எல்லாமே. கலரிங் புக்ஸ்லாம் எங்கள் வீட்டில் எக்கச்சக்கமாக கிடக்கும். ஏன்னா நான் சின்ன வயசில் அவ்வளோ கலர் பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னா சின்ன வயசில் நான் கலர் பண்ணுறேனோ இல்லையோ அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட்டுன்னு கிடையாது. கலர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அதுதான் என்னோடய ஹாபி. எனக்கு அது கலரிங் புக்ஸும் எனக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நானும் அப்படியே எதையாவது கிறுக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன். வரைகிறதுக்கு அந்த அளவுக்கு வரைய தெரியும். இருந்தாலும் ரொம்ப எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வரைவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வரைய தெரியாது. பட் நான் வரைவேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும்னு என்ன, அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் இந்த பார்த்திபன் கனவு அதில் சொன்னேன், இதில் சொன்னேங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எது என்னென்ன சொன்னால் என்னென்ன அறுத்தான் அப்படின்லாம் புரியும். அறுக்க மாட்டேன் ஓரளவுக்கு. நான் பேசுகிறது கொஞ்சம் பிடிக்கத்தான் செய்யும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு அந்த பிக்சர்லேயே இதாக இருக்கிற மாதிரி பிக்சர். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் டெலஸ்கோப்பில் பார்த்திங்கன்னா நிலாவை பார்க்கறதுக்காண்டி வந்துட்டுருந்தோம். நிலா அழகாக இருந்தது. நிலா பக்கத்தில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். இப்போ கோலத்தெல்லாம் போய் பார்க்கலாம். கோலம் அப்படி அழகழகாக போட்டிருந்தாங்க. நானும் இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் ஒரு கோலம் போட்டு எனக்கு ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு கொடுக்காம குந்தா அப்படின்ட்டு கை வரைக்கும் நீட்டிட்டு உனக்கு தர முடியாது போ அப்படின்ட்டு விரட்டி விட்டுட்டாங்க. நானும் இந்த மாதிரி கோலம்லாம் போட்டிருக்கேன். பட் இப்போ இதுக்கப்புறம் ஒரு போட்டி மாதிரி வச்சாங்கன்னு நினச்சிக்கோங்க, நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குற அளவுக்கு அழகாக கோலம் போட்டு வின் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கோலம் போடுறதுக்கு எல்லா கோலமும் இதில் இந்த இடத்துல அழகாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா ஏன் அப்படி நான் அவுட்டான ஃபஸ்ட்டு காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு அது தெரியாது. நான் அதை பற்றி பார்க்கவே இல்லை. எனக்கு கோலம் போட தெரியும். ஆனால் என்னென்னா ஒரு பையன் இதை இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பையன் தான் பார்த்துட்டு வந்தான். இந்த இதை இப்படி பண்ணுவோம், இந்த இது கோலம் போடுவோம் அப்படின்ட்டு அந்த பையன் தான் பார்த்து வரைஞ்சிட்டு வந்தான். கோலப்பொடி முதற்கொண்டு நான் ஒரு 4 கலரோ 5 கலரோ கொண்டு வந்தேன். மிச்ச கலர்ஸ் அவன் தான் கொண்டு வந்தான். அவனும் ஒரு 6 கலர் கொண்டு வந்திருப்பான். 6-7 கலர் கிட்ட கொண்டு வந்திருப்பான்னு வைங்களேன். ஏன்னா அவங்க அக்காவும் வந்திருந்தாங்களா, அதனால் அவங்க அக்கா இது கோலம் போடும்போது இந்த பையனும் போடுறதுக்காண்டி 2 பேரும் சேர்த்து ஒரே இதாக கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. அவன் சொல்கிறத கேட்டு நானாக வரைஞ்சேன். அதனால் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பட் இந்த நினைவு வச்சாங்கன்னா நான் அழகாக போட்டுருவேன். ஏன்னா நான் இது நீங்கள் இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. நான் பார்த்திங்கன்னா போகிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோலம் போட்டிருந்தேன். ஷார்ட்ஸில் அப்லோடு பண்ணிட்டேன். என்னென்னா ஆண்டாள் நாச்சியார் கோலம் மார்கழி கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஒரு கோலம் போட்டிருப்பேன். அந்த கோலம் தான் ஆண்டாள் நாச்சியார் கோலம். அதே மாதிரி ஒவ்வொரு கோலம் போட்டிருப்பேன். இந்த கோலம்லாம் எனக்கு இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொன்றையும் ரசிச்சுக்கிட்டே வரலாம். ஆனால் இந்த இதை ஒவ்வொன்றையும் பார்க்குறதுக்கு இன்னொன்று தெரிஞ்சது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க என்ன ஒரு கோலம் போடுறதுக்கு. வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.